இந்தியாவில் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம் நடக்குது. அதுல 25% சுமார் 2 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. அதுல 45% 90,000 crores வந்து சென்னையில் நடக்குது. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் 1,10,000 கோடிக்கு நடக்குது. அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். முதல்ல கொஞ்ச நேரம் என்னுடைய சக்சஸ் பற்றி சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்குங்க. அதிலிருந்து நீங்கள் சில கேள்விகள் கேட்கலாம். என்னுடையன்னா எங்கள் குடும்பத்தினுடைய, ஏன்னா மதுரையில் இருக்கிறதுனால எங்களுடைய குடும்பத்தை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நாங்கள் 1979-80 பிஸ்னஸ் உள்ளர வந்தோம். எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போது ஒரு 12 கிலோ, அதாவது சுமார் அன்றைக்கு விலைக்கு 7,20,000 என்கிட்ட கொடுத்தாங்க. அதுவே பெரிய தொகை தான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பெண்களுடைய முக்கியத்துவத்தை நான் முதல்ல சொல்லணும். அதுவும் என் குடும்பத்தில் நான் என்னென்ன மாதிரிலாம் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எல்லாமே பெண்கள் தான், நீங்கள் தான் எல்லாமே ஆளினால். நான் 83-84 ஓரளவு நல்லா பிஸ்னஸ்லாம் பண்ணி, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், 80 நான் பஜாருக்குள்ளார நுழையும் போது இந்த தம்பி யார் அப்படின்னா, பாலுசாமி செட்டியார் மகன் ரமேஷ் அப்படின்னு சொன்னாங்க. 84 ரமேஷ் அப்பா பாலுசாமி செட்டியார் சொன்னாங்க. அந்த இந்த சேஞ்சை நான் அப்போவே கொண்டு வந்தேன். பட் தெய்வாதீனமாக சின்ன வயசுலேயே மிகப்பெரிய ஏற்றத்தை பார்த்ததுனால என்னவோ, பகவான் 1989 ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணோம். அதில் சில தவறுகள் செஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்தோம். அது போக குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் வந்துருச்சு. அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் கணக்கெல்லாம் போட்டு காமிக்கிறேன் எங்கள் அம்மாட்ட. இதை நம்ம செஞ்சோம் சொன்னால் நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டு 0 ஆகிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அன்றைக்கி இருக்கக்கூடிய அசட்ஸ் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன, நாங்கள் என்ன நம்மள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, நம்ம என்ன கொடுக்கணும், இப்போ இந்த கடனை நீ ஏற்றுக்கன்னு சொல்கிற, ஏற்றுக்கிட்டோம்னா இப்படி ஆயிடும், 0 ஆகிடுவோம். அப்போது எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, என் மனைவி 3 பேரும் உங்கள் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தில் கையில் இருந்ததை கலட்டி 4 கிலோ தங்கம் கொடுத்தாங்க. அந்த தங்கம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அடிப்படையான ஆணிகள். எங்கள் அம்மா பேர் அன்னமயில். அந்த பேரை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி தங்கமயில்னு வச்சோம். ஏன்னா தங்கமயில் வந்த விதம் தெரியணும்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ பகவான் ஆசீர்வாதத்தால் கடுமையான உழைப்பு. இன்றைய தேதிக்கு எங்கள் மருமகள் எல்லாருமே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல வியாபாரம் நடக்குது. காலத்துக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது மேடம் சொன்னாங்களா ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் மிக சிறப்பாக பண்ணுறோம். இன்றைய தேதிக்கு சுமார் 2,500 பேர் எங்கள்கிட்ட பணியாளராக பணியாற்றுறாங்க. அதில் மிக சிறப்பு 40% 1000 பேர் பெண் பணியாளர்கள் இருக்காங்க. அதுலேயும் மிக சிறப்பு என்னன்னா,
குறைந்தபட்ச அவங்க ஊதியம் வந்து ஒரு 12,000 வந்து 14,000 ரூபா டேக் ஹோம் எடுப்பாங்க. பட் அவங்க இன்சென்டிவ் வந்து 24,000 ருபீஸ் எடுத்துக்குவோம். ஸோ எங்கள் இது வந்து சேல்ஸ் பூராமே இன்சென்டிவ் பேஸ் பிஸ்னஸ்னால அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுலேயும் எங்கள் இதில் வந்து சின்ன சின்ன ஊர்களில் இப்போது அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகாசி இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாங்கிறது பெரிய வருமானமாக இருக்குது. தே ஆர் ஆல்சோ ஸோ ஹாப்பி. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி பயணம் பண்ணிகிட்டே இருப்பேன். உலகம் பூரா சுற்றி வருவேன், இந்தியா பூரா சுற்றி வருவேன். என்னுடைய பேசிக் சித்தாந்தம் என்னன்னா, உன்னை சுற்றி நடப்பவைகளை உன்னிப்பாக கவனி, அதை சம்பவமாக பார்க்காமல் அனுபவமாக பார்க்கணும். அதுதான் அந்த மாதிரி என்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து கேர்டேக் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பிஸ்னஸில் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த வளர்ச்சிக்கு நம்ம வந்திருக்கோம். இதில் வந்து இப்போ நான் வந்து பொதுவாக பல வெளிநாடுகளுக்கு போனது, இப்போ பாம்பே இந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து அடிக்கடி பேசுகிறோம், சைனா வந்து ரொம்ப நல்லா முன்னுக்கு வந்திருக்கு, நிறைய வளர்ச்சி ஆயிருக்கு, ஜிடிபி குரோத் அப்படியா இருக்குது இப்படியா இருக்குது எல்லாம் பேசுகிறோம். அதுக்கு முக்கிய காரணமே பெண்கள் தான். அங்கே வந்து பெண்களுடைய ஆண்டர்பிரனர், பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 100% பெண்கள் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. அதுலேயும் இன்னும் சொல்ல போனால் ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இப்போ ஒரு ஹோட்டல் போனால் பெண்கள் தான் இருப்பாங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு வேலைகளையுமே பெண்கள் தான் பார்க்குறாங்க. ஈவன் பெரிய பெரிய ட்ரக் ஓட்டுறதுல இருந்து இந்த ஆம்பளைகள்லாம் எங்கே இருப்பாங்கன்னா, அவங்களாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருப்பாங்க. பெரிய பெரிய மிஷினரி ஹேண்டில் பண்ணுறது ஃபேக்ட்ரியில் தான் இருக்காங்களுடைய பெண்கள் பூராமே ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர ஐடி துறையில் தான் பெண்கள் ஜாஸ்தி இருந்தாங்க. இப்போ வந்து எல்லா துறையிலுமே பெண்கள் நல்லா சிறப்பாக பணியாற்றுறாங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப தைரியமாக இருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் போல்டாக இருக்காங்க. நல்ல நான் பார்க்குறதுல வந்து இப்போ வந்து பெண்களுடைய வருமானம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து மிக நல்லாவே தெரிய வருது எங்களுடைய சேவிங்ஸ் ஸ்கீமில். ஏன்னா எங்கள் ஜுவல்லரியை பொறுத்த மட்டுக்கும் பெண்கள் தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ முந்தியெல்லாம் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து அவங்க பாட்டி அல்லது அவங்க அம்மா இப்படி இருக்கும். இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ எல்லாம் யங்கர் ஜென்ரேஷன் அவங்களே டிசிஷன் எடுக்கிறாங்க, அட்வைஸும் பண்ணுறாங்க பெரியவங்களுக்கு. நீ இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வாங்கணும், இப்படி தான் பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெண்கள் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்காங்க. அது போக சார் வந்து சொன்னார், தங்க வியாபாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி லேசாக சொல்ல சொன்னார். அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம் நடக்குது. அதில் 25% சுமார் 2 லட்சம் கோடிக்கு தங்க வியாபாரம் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. அதில் 45% 90,000 crores வந்து சென்னையில் நடக்குது. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் 1,10,000 கோடிக்கு நடக்குது. ஸோ எங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து வெரி வெரி கம்மி தான் கம்பேரிங் டு நம்ம தமிழ்நாடு மார்க்கெட் ஷேரை பொறுத்த மட்டுக்கும். அடுத்த வருடம் நாங்கள் வந்து சென்னையில் ஃபஸ்ட்டு ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுறோம். தொடர்ந்து
மாதம் ஒரு ஷோரூம் ஒரு வருஷத்தில் சென்னையிலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணியிருக்கோம். இது என்னை பற்றி எங்கள் நிறுவனத்தை பற்றி நான் ஓரளவுக்கு சொல்கிறது. உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சார் சொன்ன விஷயங்கள் வேற, அவர் உங்களையும் தாண்டி திங்க் பண்ண சொல்லி சொல்றாரு. தட்ஸ் குட். அது நல்லது, ஆக சிறந்தது, அதை பத்தி இல்லை. பட் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துட்டு அதில் முழு கவனமும் செலுத்தி நல்லா சிறப்பாக கற்றுக்கணும். அது ரொம்ப, ஏன்னா இப்போ இங்கே நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸாக வர்றேன்னு சொல்கிறீங்க. ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொன்னாலே ரிஸ்க் டேக்கிங் மைண்ட் இருக்கணும். அதுக்கு உண்டான பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு மேலே ஏறி வந்துட்டோம்னா அது ஓஹோன்னு ஆயிடும். கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமப்பட்டா அதை தாங்கக்கூடிய சக்தி உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் நீங்க உருவாக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த வியாபாரத்தை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ, ஏன்னா இன்னைக்கு வியாபாரம் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வானமே தான் எல்லை, நிறைய இருக்கு. ஆனால் நமக்கு தெரியணும், சரியா பண்ண தெரியணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஈஸியா இருக்கிறத பண்றாங்க. நாங்க ஈஸியா இருக்கிறத பண்ண மாட்டோம், ரைட்டா இருக்கிறத பண்ணுவோம். ஈஸியா இருக்கிறதுக்கும் ரைட்டா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ரைட்டா இருக்கிறத பண்ணீங்கன்னா அதையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார அந்த ஸ்ட்ராட்டஜி, எஸ்ஓபி, இந்த மாதிரி நிறைய நீங்க உங்களை தகுதி உடையவர்களா ஆக்கி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க மாறினீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்கேலை பண்ணணும். அதை விடுத்துட்டு எடுத்த எடுப்புலையே நான் போறேன், நான் ஸ்கேல்ல பண்ண போறேன். அதாவது ரிஸ்க் டேக்கிங்கிறது கால்குலேட்டிவ் ரிஸ்கில் தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமான ரிஸ்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் அது ஒரு கஷ்டத்தில் கொண்டு போய் நம்மளை வெட்டுரும். இந்த மாதிரி நான் நிறையா சொல்லிட்டே போவேன். ஆனால் எனக்கு இங்கே இப்போ ஒரு சிக்கல் என்னன்னா, உங்களுக்கு என்ன தேவை அது எனக்கு தெரியலை. நீங்கள் உங்களுடைய கொஸ்டினை பின் பாயிண்டாக கேட்டீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு பதில் எனக்கு முடிஞ்ச அளவு சிறப்பாக சொல்கிறேன். ப்ளீஸ். ரொம்ப அழகா இயல்பா சொன்னீங்க சார். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஸ்க் எடுங்க, நிறைய ரிஸ்க் எடுத்தா பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க இப்ப லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்லப்பா சார், கால்குலேட்டிவ் ரிஸ்க். அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா எடுத்த எடுப்புலயே நிறைய விஷயம் செய்யணும்னு மைண்ட் தோணுது. இப்ப நீங்க இன்னைக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் போன உடனே ஒரு வாரம் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்படியே டவுன் ஆயிடும், என்னடா என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ரொம்ப தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் இப்போ பிராண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய கடைகள் நகைக்கு இருந்தாலும் தங்கம்னு சொன்ன உடனே தங்கமயில் அப்படிங்கிறது எங்களுக்கு உடனே தோணுது. அது கஸ்டமர் கேரா இருக்கட்டும், அங்க சேல்ஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இதெல்லாமே எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம அங்க ஒரு சேவிங் சீட்டு போடுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அங்க போனோடனே எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது, ஆம்பியன்ஸ். ஸோ அந்த மாதிரி எங்க பிசினஸ் எப்படி சார் நாங்க பிராண்ட் பண்றது, அதுக்கு எப்படி ஸ்கிராச்ல இருந்து நாங்க ஒர்க் பண்றது சார்? ஒரு விஷயம், ஒரு ப்ராடக்ட் யோசனை பண்ணா எங்க ப்ராடக்ட் தான் ஞாபகம் வரணும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு தெரியும். பட் கொஞ்சமாவது எங்க சரௌண்டிங்ஸ்குள்ளேயே அந்த பிராண்டை நாங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா அதை பண்றது சார்? பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல்ல
அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சினாரியோ அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்மெல்லாம் மதுரைக்காரவங்க, இங்கே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு உடனே அப்ஜெக்ஷன் வரும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, ஏற்கனவே நம்மளுடைய சீனியர்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அண்ணனோ அப்பாவோ கடை வச்சிருப்பாங்க. ஒரு 5-6 வருஷம் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையிலிருந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வீடு கட்டுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, இப்படி ஏதோ காரியம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கடையிலிருந்து எடுக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அந்த கடையில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, அந்த கடைக்கு டெக்கரேஷன் பண்ணுறதோ இதுவே இருக்காது. ஏன்னா ஒரு 60 வயசு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, இது என்னப்பா இப்படி செலவழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2000க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து குளோபலைசேஷன் சொல்லி வந்துருச்சு. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஒரு 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணோம்னா ஒரு 10-20 ரூபா செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2006 அல்லது 2007 என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறீங்கன்னா 60 ரூபா செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. 2015-17 ஜிஎஸ்டிலாம் வர்றதுக்கு 10க்கு அப்புறமே நான் சொல்லக்கூடிய இப்போ உள்ள போக்கு மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, முதல்ல 1000 ரூபாய் எடுத்து செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் வருஷமா 50, 100, 200, 500 சம்பாத்தியம். பிராண்டிங் அப்படின்னு சொன்னா முதல்ல எடுத்து காத்துல பறக்க விடணும். அதுக்கு மனநிலை தயாரா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடி நீங்க எதுலாம் கவனம் செலுத்தி இருக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப சிறப்பா இருக்கணும். பிளேஸ்மெண்ட், இப்ப நீங்க விளம்பரம் பண்ணிடுவீங்க, விளம்பரம் பண்ணி கஸ்டமர் வந்து கேட்டா அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கணும். ப்ராடக்ட் ரொம்ப முக்கியம், பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம், சர்வீஸ் ரொம்ப முக்கியம். இப்போ எங்க தொழில்னா பைபேக், இல்லைன்னா வேல்யூ ஃபார் மணி. இந்த மாதிரி கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு பூரா நீங்க பேக் ஒர்க் பண்ணி எல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றியே திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா பிராண்ட் பில்ட் பண்ணுறது அவ்வளவு ஈஸியான வேலை அல்ல, மிக டஃப்பான ஜாப். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் அட்வைசர் இருக்கணும், நல்ல ஆடிட்டர்ஸ் இருக்கணும், ஃபினான்சியல் ஒழுக்கம் இருக்கணும். நீங்க வந்து இன்றைக்கு நான் எப்படி இருக்கேன், அடுத்த 3 வருஷத்துல நான் எங்க இருப்பேன், அதாவது ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், இப்படி எல்லாமே ஸ்ட்ராட்டஜி வகுத்து அவசரம் இல்லாம 1க்கு 4 தடவை அதை சரி பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்க அதுல இறங்கணும். இது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட். இப்போ நாங்க வந்து 93 இருந்து 1993 இருந்து இங்கிட்டு 25 வருஷம், அங்கிட்டு 7 வருஷம், 32 வருஷமா நாங்க பிராண்ட் பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா மார்க்கெட் அவ்வளவு பெருசு, அவ்வளவு வாய்ப்பும் இருக்கு. ஸோ டே பை டே நம்மளுடைய அந்த செலவுகளை ஃபைன் டியூன் பண்ண தெரியணும். நம்மளை அந்த காத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை
மாற்றிக்கிட்டு போகவும் தெரியும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நார்மலாக இப்போ ஒரு சின்னதாக ஒரு ப்ராடக்ட் ஏன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ்ன்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து அந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக ரொம்ப பக்காவாக இருக்கும் சார். இப்போ எங்கள் மீவிலேயே சொல்கிறோம், ஒரு மசாலா பொடியோ வாட் எவர் இட் இஸ், குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சார். பட் அடுத்த கட்டத்துக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணாதான் அதுக்கான வேல்யூ. மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ரிஸ்க் எடுக்கும்போது ஒரு பேங்க் செக்டார்ஸோ இல்லை அந்த எம்எஸ்எம்இயோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒரு தயக்கம் கண்டிப்பாக இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ், விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அடுத்த செக்டார் ஒரு லோன் அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நாங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து அது நீங்கள் உங்கள் அட்வைஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சார். கண்டிப்பாக நீங்கள் போகலாம். மிந்தி மாதிரி இப்போ இல்லை. பேங்கர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து நல்ல அப்ரோச்சில் இருக்கு. எம்எஸ்எம்இ பீப்புளுக்கு பேங்கர் வந்து நல்லாவே பணம்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபினான்சியல் ஒழுக்கத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு, அதாவது எதுக்காக வாங்குறீங்களோ அதுக்கு மட்டும் செலவுப்படும். இன்னொன்று வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், இந்த மாதிரி செலவுகளை வந்து நீங்கள் வந்து, அதாவது உங்கள் சொந்த முதல்ல வேலை பார்க்கறது வியாபாரம் பண்ணுறதுங்கிறது வேற, கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுங்கிறது வேற. முதல்ல நீங்கள் வந்து நல்லா அதை அந்த 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 அது வந்து ஒரு சேஞ்ச். ஏன்னா கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, வட்டி கட்டி ஆகணும். அது இல்லைன்னா அது வட்டி குட்டி போட்டுரும். நிறைய பின்விளைவுகள் இருக்கு. இதை வந்து கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்போ வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. ஒரு ஒரு முதல்ல ஒரு 5 லட்ச ரூபா வாங்குங்க. அதை கரெக்டா அந்த உங்களுடைய மூலப்பொருளை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு சேல்ஸ் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி, ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி, அதில் உங்கள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போலாம் டிஜிட்டல் மீடியா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு சின்ன வியாபாரம்னா ஒரு 10%. இப்போ நாங்கள் எங்கள் தொழிலுக்கு 1%லேருந்து 1.5% வரை செலவு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜில் நீங்கள் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம். ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டல் மீடியாவும் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறது உங்களுக்கு தெரியுது. பேங்கர் இப்போ எம்எஸ்எம்இனா 45 நாளைக்குள்ள பணம் கொடுத்துட்றாங்க. பேங்கருடைய சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. எம்எஸ்எம்இல இப்போ வந்து பெரிய ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் பிணையத்தொகை, அதாவது கொலாட்ரல் இல்லாமலே கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் த டைம். இப்போ நீங்கள் வந்து சரியான நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் மதுரையில் உமன் ஆண்டர்பிரினர் நிறைய இருப்பாங்க. தேங்க்யூ.